ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஏர் கேர் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எதெல்லாம் யூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணால் நம்ம வந்து ஹேர் லாஸை வந்து தடுக்க முடியும், எந்த திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே நான் ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸாக நான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற பஜாஜ் ஆல்மண்ட் ஆயில் ஹேர் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹேர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணுறது இந்த ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயிலில் என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயிலில் வந்து நம்ம என்ன ஹெட்டில் போட்டாவே ஹெட்டில் போட்ட மாதிரியே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிசுபிசுப்பு தன்மை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் ஆயில் போகிறப்போ. இது வந்து ரொம்ப மெயினான அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹீட் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லோரியல் பாரிஸ் நம்ம சீரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹேர் ஆயில் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து நைட்டு கூட நம்ம போட்டுக்கிட்டு நம்ம படுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இருந்து கூட குளிச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து 1 hour பிஃபோர் இல்லைனா ½ hour பிஃபோர் 45 minutes பிஃபோர் நீங்கள் இதை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஏர் ஃபால்லையும் தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏர் க்ரோத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏர் மாஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் மாஸ்க் க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏர் மாஸ்க் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பரான ப்ரோட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்ற மாதிரி ஹேருக்கு வந்து ப்ரோட்டீன் கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ½ hour முன்னாடி வந்து நம்ம இதை வந்து ஏரில் வந்து அப்ளை பண்ணிட்டு இதை நம்ம வந்து ½ hour விட்டுட்டு நம்ம வந்து குளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க இந்த க்ரீம் வந்து எப்படி சூப்பராக இருக்குன்னு. இது வந்து நம்ம வந்து ஏரில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வந்து ½ hour கழிச்சு நம்ம குளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற எஸ்பி ஷாம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எஸ்பி ஷாம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஷாம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்பி ஷாம்புவில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2000 சம்திங் வரும். இது வந்து 2000 rupees ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஸ்பி ஷாம்பு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாம்பு பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிராண்ட்ஸில் வந்து எது வந்து ரொம்ப நல்லதுன்னு நம்ம எப்படி நம்ம பார்க்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குளிக்கிறப்போ அந்த நுரை வந்து அதிகமாக வந்துச்சுன்னா அது வந்து கெமிக்கல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நுரை எவ்வளோ கம்மியாக வருதோ அதெல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ஷாம்பு. இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ. இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷாம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏர் ஃபாலையும் தடுக்கும், ஏர் க்ரோத்தும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏர் க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நம்ம குளிச்சு முடிச்ச உடனே இதை வந்து நம்ம ஏரில் அப்ளை பண்ணிட்டு இது நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எந்த ஸ்டைலுக்கு வேணால், இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வேணால் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீம் போட்டுக்கிட்டு. இப்போ நம்ம வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்ம ஹேருக்கு வந்து எவ்வளோ நல்லது அந்த எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கோம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை வந்து தடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 கோம் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ்க்கு நான் வந்து சூப்பரான ஒரு கோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே போகிறேன்னா நான் அந்த ஸ்டைலிங்காக இந்த பெரிய கோம் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வந்து எந்த கோம் வேணால் வாங்கிக்கலாம், ஆனால் கொஞ்சம் நல்ல கோமாக நீங்கள் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த கோம்லேயும் நம்ம வந்து ஹேர் ஃபாலை வந்து நம்ம தவிர்க்க முடியும். இது இப்போ நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து இந்த ஹேர் ஃபாலை தடுக்கலாம், எப்படிலாம் நம்ம ஹேரை வந்து க்ரோத் பண்ணிக்கலாம், எல்லா ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேர் ட்ரையர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த ஹேர் ட்ரையர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம முடி வந்து ரொம்ப கொட்டுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஹீட் ஐட்டம் வந்து இந்த ஹெட்டுக்கு கொடுக்காம பார்த்துக்கிட்டாவே நீங்கள் வந்து நிறைய ஹேர் ஃபாலை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அந்த அவாய்ட் பண்ணுற லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு வகையான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நமக்கும் நிறையா ஹேர் ஃபால்லாம் ரொம்ப அதிகமாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ஹேர் ஃபாலை வந்து தவிர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தவிர்த்து நான் வந்து ஓன் ஒப்பீனியன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய தண்ணி குடித்தாவே அது வந்து நிறைய ஹேர் ஃபாலை வந்து தவிர்த்து நிறைய ஹேர் வந்து க்ரோத் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நிறைய நியூட்ரியன்ஸ் ஆனால் நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் நம்ம இந்த க்ரீம்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோமா எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி ஏர்ஃபால்லாம் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஏர்ஃபால்காகவே நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அந்த டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிட்டு அந்த டாக்டர்ஸ் சொல்கிற நியூட்ரியன்ஸான ஃபுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோட ஓன் ஒப்பீனியன் மட்டும்தான். உங்களை சுற்றி யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏர்ஃபால் ப்ராப்ளம் எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலான்னு குழப்பமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் தான் நான் ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி கண்டென்ட் தான் நான் போஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸான ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், it will change one day. Thank you friends, bye.